அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு. டிஆர்பி யூஜியில் மேக்ஸ் கட் ஆஃப் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா டிஆர்பி யூஜி எக்ஸாம் எழுதின உடனே ஃபோன் வந்தது ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 150 கொஷின் மாதிரி மேக்ஸுக்கும் 150 தான். பட் இருந்தாலும் 150 இவங்க ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கான டைமாக கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீஃப் கொஷின்ஸ் தான் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கே டைம் அவங்களுக்கு பத்தலை. படித்து ஆன்சர்லாம் பண்ணும்போது எந்தளவுக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்றத மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எழுதினோடனே அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே டஃப்பாக தான் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது நிறைய பேர் வெக்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் பொதுவாகவே டிஆர்பி நான் 2001 தமிழ்நாட்டிலே முதலாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இது வரைக்கும் நான் பார்க்குறேன், ஒரு எக்ஸாம் டஃப்னா அதில் நல்லா படித்தவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். டஃப்னா எல்லாத்தையும் டஃப் தான், அதுக்காக பயந்துக்க வேண்டியதில்லை. அதனால் நிறைய பேர் எக்ஸாம் நம்ம படிக்கிற ஆசையே போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக கட் ஆஃப் குறைஞ்சி வரும். இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறத வச்சு சொல்லியிருக்கிற வியூவை வச்சு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். பட் இந்த ஆன்சருக்கு 1 or 2 days ஆர் 1 வீக்குள்ளே கவர்மெண்ட் வெளியிட்டோம். அது வெளியிட்ட பிறகு தான் நம்ம கரெக்டாகவே சொல்ல முடியும். பட் இருந்தாலும் தோராயமாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற இந்த சஜஷனை வச்சு நாங்கள் ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மார்க் எதிர்பார்க்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஓசி 102+ அப்படி இருந்தாவே எதிர்பார்க்கலாம். பிசி 96+ இருந்தாவே எதிர்பார்க்கலாம். பிசிஎம் 96 பிசி 96+, பிசிஎம் 92+, எம்பிசி 90+, எஸ்சி 85+, எஸ்சிஏ 80+, எஸ்டி 75+ இருந்தாவே இந்த தேர்வில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதில் டோட்டலாகவே எழுதியிருக்கவங்க எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 40,000+ தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும்போது 5,000 10,000க்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த டைம் காம்படிட்டிவ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா டெட் பாஸ் பேப்பர் 2 பாஸ் பண்ணிங்க மட்டும்தான் இதை எழுத முடியுன்ற நிலை இருக்கிறதுனால ஸோ காம்படிட்டிவ் கம்மியாக இருக்கும். போஸ்டிங்கும் இதே தான் சொல்ல முடியாது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த தேர்வு எழுதி முடிச்சுட்டு நம்ம அந்த ரிசல்ட்டு வர வரைக்கும் அதே காத்துட்டு இல்லாமல் இப்போ பாருங்கள் குரூப் 4 வந்திருக்கு, அடுத்தது குரூப் 2, குரூப் 1, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஜி முடிச்சிருந்தாங்க, பிஜிக்கான கால்ஃபர் வந்துடும். அதனால் தொடர்ந்து நம்ம ஒரு தேர்வில் வெற்றி பெறும் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கிடைச்ச பிறகு நம்ம எது வேணுமோ அதுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த தேர்வு அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். அதேமாதிரி யூஜி பொறுத்த வரைக்கும் 2001 to 2006 வரைக்கும் யூஜி டிஆர்பி நடந்தது. அதுக்கு பிறகு 1 or 2 பிஆர்டி எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. 2011 டெட்டு பாஸ் பண்ணால் 2011-12 டேட்டா போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கு அடுத்து 2013 இது வரைக்கும் 10 வருஷமாக போஸ்டிங் போடாது இருந்து இப்போ கால்ஃபர் விட்டதுனால எல்லாருக்குமே இது புது வகையான அனுபவம் தான். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படி எக்ஸாம் கேட்பான்ற பேட்டர்னே இந்த டைம் வந்திருக்கிறதுனால அடுத்து தொடர்ந்து கிடைச்சிங்க ஓகே, கிடைக்காதவங்க இப்போ இருந்தே படிக்கணும். நம்ம ஒரு 1 year 6 month இந்த மாதிரி படிக்கிறவங்க தான் இதில் பாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஷார்ட் டைமில் நம்ம படிக்கிறது அதெல்லாம் நம்ம கொஷின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்து தரவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கோரிங் நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டு ஆன்சருக்கு விட்ட பிறகு கட் ஆஃப் ஜென்ரலாக மீண்டும் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி போடுறோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.